அண்ணா இந்த இவங்கள பார்த்துருக்கீங்களா? நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன ப்ராங்க் பண்ண போகிறேன். எந்த மாதிரி ப்ராங்க்னா, எல்லோரும் இப்போ ஆல்ரெடி பண்ணியிருக்க ப்ராங்க் தான். ஆனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன் அந்த ப்ராங்க். பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அந்த ப்ராங்க். எப்படியும் அது வந்து வயசானவங்கிட்ட தான் போய் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் அது யாருன்னு தெரியாது. அப்புறம் அதை வச்சு தான் கண்டென்ட் பண்ண முடியும். நம்ம தான் இருக்குது. எனக்கு ஜெராக்ஸ் கடை வேணும். ஜெராக்ஸ் எடுத்து தான் ப்ராங்க் பண்ண முடியும். ஜெராக்ஸ் கடையில் போயிட்டு இந்த ஃபோட்டோ காமிச்சு நம்மள ஷாக் ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வேலை எங்கேயும் பார்ப்பானுங்க. இங்கே இருக்குது. ஐயோ ஆளாக இருக்காங்க ஃபுல்லாக. சரி எடுத்து பார்ப்போம். என்ன சொல்லிட போகிறாங்க. மேலே எங்கேயும் பார்ப்பாங்க. இல்லை ரொம்ப கஷ்டம். இதில் வந்து லேடிஸ் இருக்காங்க. லேடிஸ் வச்சுக்கிட்டு அந்த பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. ஏன்னா அது அந்த மாதிரி பிரிண்ட் அவுட்டு. அந்த மாதிரினா தப்பாக இல்லை, அது ஒரு மாதிரி பிரிண்ட் அவுட். வேறு எங்கேயாச்சும் பிரிண்ட் அவுட் கடை இருக்கா? ஜெராக்ஸ் கடை. அந்த ஜெராக்ஸ் கடையில் ஒரு லேடிஸ் இருக்காங்க. இந்த லேடி வந்து அதை பார்த்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். இங்கே ஒன்று இருக்குது. எல்லா கடையிலும் லேடிஸாக தான் இருக்காங்க. நம்மளால இருக்க மாட்டானுங்களா? நான் எப்படி போய் வந்து பிரிண்ட் அவுட் எடுப்பேன்? பேசாமல் நானே ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சிடலான்னு இருக்கேன். இப்படி அடிக்கடி அலைய வேண்டாம்ல. அந்த அக்கா இருக்காங்களா, அந்த அக்கா நம்மளுக்கு தப்பாக நினச்சிட்டாங்கன்னா அதான் பயமாக இருக்குது. இல்லை அந்த அக்கா இல்லை, வரேன். மறுபடியும் அந்த கடைக்கு வந்தாச்சு காய்ஸ். இந்த கடையை விட்டு வேறு கடை இல்லை. அந்த அக்கா சிரிக்கிறாங்க உள்ளே கிடந்து. மானிட்டரில் பார்த்த உடனே இவ என்னத்தை சென்ட் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. பிரிண்ட் அவுட் எடுத்தாச்சு. என்ன எடுத்திருக்கேன் நீங்களே பாருங்கள். இதை தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்டை பார்த்தீங்களா? ஹஸ்பண்ட் இது இது ஒய்ஃபு. இப்படி வெளியில் வச்சு காமிச்சிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்ன லூசு பையன் நினச்சிக்கூடாங்க. ஸோ தூக்கி உள்ளே வச்சுருவோம். உள்ளே வச்சுட்டு இது யார் இன்றைக்கி வந்து சிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏப்பமா வேண்டாம், அடி விழுவோம். கையில் தொடப்பு கட்டை வேறு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வாயில் விட்டு ஆட்டிடுவாங்க. நமக்குன்னு எவனாச்சும் இருக்க மாட்டானா என்ன? எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு தாத்தா இருப்பார். அந்த தாத்தாட்ட பிடிச்சி கேட்க வேண்டியதான். இது வந்து 2 பேர் வந்து ஃபேமஸான பர்சன்ஸ். ஸோ எல்லார்ட்டையுமே கேட்டுட்டு இருக்க முடியாது, ஏன்னா மாட்டிக்கிடுவோம் நம்ம. இல்லை இதை வந்து யங்ஸ்டர்ஸ்கிட்ட கேட்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். உங்களை நல்லா தெரிஞ்சதுனால நம்ம கேட்க முடியாது. யாராச்சும் வயசானவங்க பழைய காலத்து ஆள் இருந்தால் மட்டும் கேட்க முடியும். அவங்ககிட்ட தான் இது ஒர்க் ஆகும். இந்த ப்ராங்க் ஒர்க் ஆகும், மற்றவங்ககிட்ட ஒர்க் ஆகாது. வயசான அதுக்கு மட்டுமே ஒர்க் ஆகக்கூடிய ட்ரிக் இது. அப்போ தான் இந்த ப்ராங்க் நல்லாயிருக்கும். போயிட்டு தாத்தா இவங்க 2 பேரும் தெரியுமா? இவங்க 2 பேரும் எங்கள் ஊர் தான். ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களை தேடி நாங்கள் வந்திருக்கோம். ஒரு 5 பசங்க வந்திருக்கோம். இவங்க இந்த ஏரியாவில் தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க, அதான் பார்க்க வந்திருக்கோம். இவங்களை தெரியுமா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்கணும். பார்த்துக்கோங்க. கேட்டுட்டு அவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கணும். அதுதான் ப்ராங்க். அதை கரெக்டாக இருப்பா? கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. போய் கேட்குறோமா? இந்த வாரம் அண்ணா இந்த இவங்கள பார்த்துருக்கீங்களா? இவங்க எங்கள் ஊர் தான்.
2 பேரும் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஏரியாவில் தான் இருக்கான்னு சொன்னாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையோ? நாங்கள் ஒரு 5 பேர் வந்திருக்கோம், 5 பசங்க எங்கள் ஊரில் இருந்து. அதான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியலையோ? சரி, தேங்க்ஸ்ண்ணே. அவருக்கு வந்து தெரிலன்ட்டாரு. இல்லை, நான் பார்த்ததே இல்லைன்ட்டு. அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னமோ விளையாட்டு பண்ணுறான் அப்படின்ட்டு. அவர் ரியாக்ஷன் ஒன்றும் அவ்வளோ பெருசாக கொடுத்தமா இல்லையா? வேறு யார்கிட்ட கேட்க சும்மா வேண்டாம், பெரிய ஆளாக இருக்காங்க. ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டோம், இன்னும் 2-3 பேர்கிட்ட கேட்டுட்டு அப்படியே ஓடிடும். ராஜன், அதில் ஒரு தாத்தா ஷெட்டு போட்டுருக்காரு, கேட்போமா? இவர்கிட்ட கேட்போமா? இவர் வேண்டாம், பார்க்க பாவம் போல இருக்கிறவட்டெல்லாம் கேட்கக்கூடாது. பார்க்குறவங்க ரொம்ப கஷ்டமாக நினச்சிக்கூடாங்க. ஆல்ரெடி அந்த தாத்தாட்ட டோலக்கூர் எங்கே இருக்குன்னு கேட்டதுக்கே ஒருத்தர் வந்து திட்டுறாரு. தம்பி, எதுக்கு தம்பி இப்படிலாம் பண்ணுறீங்க? உங்களோட சுயலாபத்துக்காக இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ட்டு. இருங்க, நான் உனக்கு கூப்பிட்றேன். ஃபோன் பேசுகிற மாதிரியே நடிச்சுக்கணும். அண்ணா இவங்கள பார்த்துறீங்களா? இந்த ஏரியா தான் சொன்னாங்க இவங்க 2 பேரும். ஆமாம், இந்த ஏரியா கிடையாதா? இவங்க 2 பேரும் எங்கள் ஊர். தெரியலையோ? இவங்க 2 பேரும் எங்கள் ஊர் தான். ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் ஒரு 5 பேர் வந்தோம். எனக்கு திருநெல்வேலி. இருங்க வரேன், இது கொஞ்சம் இதாக இருக்கு, நான் போக வேண்டியிருக்கு. ஆமாம், எனக்கு திருநெல்வேலி. ஆமாம், நான் இப்போ தான் வந்தேன். இவங்கள பார்க்குறக்கு வந்தேன். இங்கே தான் ஏதோ ஏரியாவில் இருக்கேன்னு சொன்னாங்க, அதான் பார்க்குறக்கு வந்தோம். தெரியலையா உங்களுக்கு? இல்லை, நல்லா இருக்கிறதுக்கு தான், நல்லா இருக்கிறாங்கன்னு பார்க்குறக்கு தான் வந்தோம். சும்மா அவங்கள கூட்டு போகிறக்கெல்லாம் வரல. சரி வரேண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. அவங்களுக்கும் தெரியலையா? கடவுளே, ஐயோ, அவர் நம்மளை முட்டை லாக்கிட்டா இருப்பாங்க. அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அவன் கலர் ஜெராக்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு. சார், லாஸ்ட்டில் அவன் கலர் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டாரு. அவர் சொல்கிறாரு, நான் ஏதோ அவங்கள பிரித்து கூப்பிட்டு போயிடுறேன் மாதிரியும். கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்கள எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு போக வரீங்க அப்படின்னு கேட்குறாரு அவர். திருநெல்வேலியோட அவர் வாய பழக்க, திருநெல்வேலியில் இந்த மாதிரி ஆளா அப்படின்ட்டு. ஏன்னா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அது ஃபாரினர்ஸ் அப்படின்ட்டு. அவர் லாஸ்ட்டில் சொன்னார் பாருங்க, கலர் ஜெராக்ஸ் எடுத்து வந்திருக்கான் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம தான் ஏமாத்திடலான்னு பார்த்தா அவங்க நம்மளை ஏமாத்திடுறாங்க. இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, இவன் எது போய் தான் சொல்கிறான் அப்படின்ட்டு. சரி, நம்ம எல்லை முடிந்தது. ஸோ இதிலேருந்து அப்படியே திரும்பிட வேண்டியதான். நான் கொஞ்சம் தெளிவாக பேசினேன். இப்போ லாஸ்ட்டில் பேச போனேன் பாருங்கள், அவர்கிட்ட கிட்ட பயந்துட்டேன். வார்த்தை வந்து உளறி. ஏன்னா திடீர்னு அவங்களுக்கு தெரிஞ்சு, தம்பி ஓடிருப்பா அப்படின்னு நம்மளை திட்டிடக்கூடாது இல்லை, கலர் ஜெராக்ஸ் எடுத்து வந்திருக்கான் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. எல்லோரும் நக்கல் பண்ணுறான் அப்படின்னு அவரே கண்டுபிடிச்சிட்டாரு. வச்சுருக்கேன், ஃபோன் வச்சுருக்கேன் ஹெல்மெட்டுக்குள்ளே. அவங்க சிலரும் நினச்சிருவாங்க இவன் வந்து வீடியோ எடுக்கான் அப்படின்னு. அப்படி நினைக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபோன் பேசுகிற மாதிரி, ஹலோ ஆமாம் நான் வந்துட்டேன், ஃபோன் பேசுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணிடணும். அப்படி ஆக்டிங் பண்ணிட்டாங்கன்னா அவங்க லைட்டாக நம்பிடுவாங்க. ஸோ நம்ம ஃபோனை ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சு பேசிகிட்டு இருக்கான் போல், வீடியோ எடுக்காமல் அப்படின்னு நினச்சிருவாங்க. அதுக்கு இது ஒரு சின்ன ட்ரிக்கு. டைரெக்டாக போயிட்டு ஹெல்மெட்டுக்குள்ளே ஃபோனை வச்சுட்டு இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா கண்டுபிடிச்சிடுவாங்க, இவன் ஏதோ வீடியோ எடுக்கான் ஃபோனை வச்சு அப்படின்னு நினச்சிவிடுவாங்க. ஒரு கேங் இருக்காங்க, இந்த கேங்கிட்ட கேட்கலாம். கேங்கிட்ட கேட்கலான்னா ஒருத்தர் பயங்கரமான ஆளாக இருக்கார். அவர் கண்டுபிடிச்சாலும் பிடிச்சிடுவார். இருந்தாலும் போய் கேட்டுருமா, கேட்போம், நம்மளை என்ன பண்ணிட போகிறாங்க பண்ண பார்த்துட்டு அப்படி யோசனை. இல்லை வேண்டாம், குட் பை கேங். சாரி, இல்லை கேங்க ஒரு மாதிரி இருக்கானு, கேங்ஸ்டர்ஸ் மாதிரி.
தூக்கிடக்கூடாது ஃப்ரெண்டில் அதில் ஒருத்தர் வந்து வயசாகாத மாதிரி இருக்கு, அவர் கண்டுபிடிச்சிருவார். கேட்குறதுக்கு லைட்டு பயமாயிட்டு அதான் வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு நாள் இன்னொரு நாள் பார்த்துக்கிடுவோம். எப்போவுமே 2 பேர்கிட்ட கேட்டாச்சு இல்லை, பார்ட் 2 வரும் சரியா. ஈவினிங் டைம் போனால் வச்சுக்கோங்களேன், டீ குடிக்கிறவங்க சிகரெட் அடிக்கிறவங்க அங்கங்கே நிற்பாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஓகே காய்ஸ், அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. சரி ரிலாக்ஸ் முக்கியம் பைக்கிலேயே தெரியல மச்சான். இது வந்து உலக அழகி 2 பேரையும் இப்படியே மடித்து நைஸாக என் பேக்கில் கொண்டு வச்சிடணும். ஓகே காய்ஸ், பாய்.